வெல்கம் டு மை சேனல். நம்ம அதிகமாக கோவப்படும் போது மூளை வேலை செய்யாதான். அதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். கதையோட முடிவில் ஒரு விடுகதை இருக்குது. முடிஞ்சால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆசிரியர் பேர் சசி. நல்ல வியாபாரம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் புதுசாக அதிகாரி ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தார். நம்ம கதையோட நாயகனான பாண்டி அங்கிருந்த பியூனை கூப்பிட்டு தனியாக விசாரிச்சிருக்கான். புதுசாக வந்த முதலாளி ரொம்ப கோவக்காரரோ? ஆமாங்க, ரொம்ப கோவக்காரர். நானே அவர் வந்ததுலேருந்து 4-5 தடவை திட்டு வாங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். பியூன் பதில் சொன்னதும் பாண்டிக்கு சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப தைரியமாக நான் அவரை உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொன்னான். யாரோ ஒருத்தர் அவசரமாக உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு போ அப்படின்னு சொன்னான். பியூன் தயங்கினான். முதலாளி அப்போ சில முக்கியமான வேலைகளில் மும்முரமாக இருப்பாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் உள்ளே போகவே இல்லை. அதுக்கு அவனுக்கு தைரியமும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்ட பாண்டி, சரி நீ போய் சொல்ல வேணாம், நானே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதலாளி ரூமுக்கு உள்ளே போயிட்டான். உள்ளே போன உடனே பாண்டி தான் கையில் இருந்த 2 ஆரஞ்சு பழங்களை டேபிள் மேலே வச்சுட்டு, குட் மார்னிங் சார், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு பல்ல காட்டினான். யார் உன்னை உள்ள விட்டது? இந்த பியூன் ஒரு இடியட். முதலாளி எரிஞ்சு விழுந்தார். இல்லை சார், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு. அதான் சொல்லிட்டேலே, இன்னும் என்ன? சரி போயிட்டு வரோம். எல்லாம் முன்னாலே நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சு. அப்படின்னா அது வேணாம், நல்ல தரமான நெய் இருக்குது, அதை வாங்கிக்குவீங்களா சார் அப்படின்னு கேட்டான். ரொம்ப நன்னா இருக்கே, இந்த வியாபாரம் கூட பார்க்குறீங்களா? பேஷ். என்ன செய்கிறது சார், ஒன்று இல்லைன்னா இன்னொன்னாவது விற்காதான்னு தான். சரி எனக்கு நெய்யும் வேணாம், தயிரம் வேணாம், போய் வரோம். அது போகட்டும் சார், ஜவுளியாவது ஏதாவது தேவைப்படுங்களா? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் துணி கடை புதுசாக வச்சுருக்காரு அப்படின்னா. அடேய், எனக்கு ஒன்றுமே வேணாம், 2 நாளைக்குள்ளார இங்கேருந்து கிளம்பல, அவ்வளோதான். குழந்தைக்கு நல்ல தரமாக பிஸ்கட் வேணும்னாலும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. ஓய், எனக்கு கோபம் வந்தா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆகிடுவேன். ஆமாம், மரியாதையை போய் சேருமையா அப்படின்னு கோபத்தில் குப்பிளிச்சாரு முதலாளி. சரி, நான் போயிட்டு வர்றேன் சார், இப்போ நிலைமை சரியில்லை போல, இன்னொரு தடவை வர்றேன். எப்படியும் உங்ககிட்ட என் பிஸ்னஸ் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை மட்டும் இருக்குது. இல்லைன்னா 30 ரூபாய் செலவு பண்ணி இந்த ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். ஓய் இந்தாரையா, அந்த 30 ரூபாய் என்னால் உனக்கு எதுக்கு வீண் செலவு? ஐயையோ, நான் அதை வாங்க மாட்டேன் சார் அப்படின்னு பாண்டி சொன்னான். நீ வாங்காமல் போனால் இதோ தூக்கி எறிகிறேன் பாரு வாசல்ல, உன் காசு எனக்கு எதுக்கு? இப்படி சொல்லிட்டே ஒரு 30 ரூபாயையும் அந்த ஆரஞ்சு பழங்களையும் வீசி எறிஞ்சிட்டாரு முதலாளி. பாண்டி டக்குன்னு குனிஞ்சு அந்த காசை எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பியூனு பாண்டியை பார்த்து, ஏன் சார் அந்த காசை கையில் வச்சுருக்கீங்க? அவர் வீசி எறிஞ்ச மாதிரி அவர் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிடக்கூடாது, இப்படி அவங்கள அவமானப்படுத்துறதுன்னு அக்கறையாக கேட்டான். அதை கேட்ட உடனே பாண்டி சிரிச்சுக்கிட்டே, வந்த லாபத்தை விட்டுருவா சொல்கிற? 2 ஆரஞ்சு பழத்தோட விலை 10 ரூபா தான். இப்போது அதுக்கு 20 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. இது போதாதா? இந்த ஊரில் இவரை மாதிரி ஒரு 10 கோவக்காரனுங்க கிடைச்சா போதாதா எனக்கு? என் பழப்பு நல்லா ஓடுமே அப்படின்னு சொன்னான். அப்படின்னா உங்களுக்கு என்ன வியாபாரம்? எனக்கா, பழ வியாபாரம் தான். கடையில் இருக்கிற அழுகின பழங்களை எல்லாம் இந்த மாதிரி புது முறையில் வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன். இந்த 1 மாதமாகவே வியாபாரம் நல்லாவே நடக்குது அப்படின்னா. நல்ல வியாபாரம்தான். இன்னைக்கான கேள்வி, ஒரு பையன் தான் அப்பா பேரை எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சானா, ஏன்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். பாய்.